ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். உனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு அந்த டிஃபிகல்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஸ்டின் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிருக்கேன். பட் எல்லா ப்ராப்ளமும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு டைம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து வேகமாக ரிவைஸ் பண்ணிடுறேன். ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷனல் நம்பர் டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கா அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா x is equal to p by q. We have to take q. If q can be written in the form of 2 power m into 5 power n. Now this is terminating. If q cannot be expressed in the form of 2 power m into 5 power n, then it is non-terminating but repeating, recurring or occurring. All the meanings are same. Okay, but the ஒரு important condition என்ன வரும்னா where m and n are non-negative integers. Non-negative integers. இதை நான் இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். நான் என்ன கான்செப்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2/15. பட் ஒன் மோர் கண்டிஷன் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணணும். If it is possible to simplify the rational number, so first you try to simplify. After that, go to the procedure. Okay. So here 2/15. 2/15 we cannot simplify. 2 is even number, 15 is odd number. Even both numbers does not have any common factor. Therefore, we cannot simplify. This is the simplest form. Okay. So when you take 15 means we can write it as 3 into 5. அதாவது இதை பார்த்தீங்கன்னா 15 இந்த ப்ரொசீஜரில் போட்டிருக்கோம். பட் 2 power m into 5 power n வருது அப்படின்னா 5 இருக்கு. பட் இங்க எனக்கு 2 மிஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க வந்து எனக்கு என்ன அப்படின்னா 15 cannot be expressed in the form of 2 power m into 5 power n. Therefore, it is not terminating. அப்ப இது என்னவா இருக்கும்? The rational number is terminating, non-terminating but repeating. Okay, the condition பாத்தீங்களா? The condition satisfy பண்ணல அப்படினா non terminating but repeating. Second problem 6/15. இது நம்ம டைரக்ட்டா சால்வ் பண்ண கூடாது, பொறுமையா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2/5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க சிம்பிளிஃபை பண்ணாம சால்வ் பண்ணீங்கன்னா 15 எப்படி எடுத்து எழுதுவோம்? 3 into 5 இந்த ஃபார்மேட்டை சொல்லிடுவோம். பட் ஆனா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது அப்படினா 2/5. டினாமினேட்டர் என்ன இருக்கு? 5. சோ 5 எப்படி எடுத்து எழுதலாம்? இதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 5 means 5 is equal to 5 only. 5 into டினாமினேட்டரை இந்த டினாமினேட்டர் இந்த ஃபார்மேட்ல எடுத்து எழுத முடியுதான்னு பார்க்கணும். எனக்கு 5 இருக்கு, 2 இருக்கான்னு பார்த்தா 2 இல்ல. பட் 2 இன்டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க. எப்படின்னா we can write it as 5 into 1. என்ன கிடைக்கும்? 5. So is equal to 5 into 1 எப்படி எடுத்து எழுதலாம்னா 2 power 0. Anything power 0 value 1 except 0. 0 power 0 க்கு வேல்யூ சொல்ல முடியாது. பட் 2 power 0 கான வேல்யூ 1. சோ இப்ப பாருங்க 5 நான் எப்படி எடுத்து எழுதிருக்கேன்னா 5 can be 5 is equal to 5 power 1 into 2 power 0. இந்த ஃபார்மட்ல இருக்கா? சோ அதனால என்ன அப்படினா it is terminating. பட் உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா 0 வரலாமா? அதுதான் வந்து நான் என்ன சொன்னேன்னா m and n are non negative. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். non negative. non negative means no negative numbers. அப்ப நெகட்டிவ் நோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அத நம்ம சிம்பிளா பாசிட்டிவ் சொல்லலாம்ல. பட் நான் அப்படி கொடுக்கல. நான் நெகட்டிவ்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். அது எல்லாமே என்ன அப்படின்னா 0வை இன்க்ளூட் 0 வரலாம். அதுதான் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னா 0வும் வரலாம். இது அந்த கண்டிஷன். வேற m and n are non negative integers-னா m ஓட வேல்யூ 0 வரலாம். 5 ஓட வேல்யூ actually 5 power இங்க வேல்யூ எனக்கு என்ன 0 வரலாம். அதான் அந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப இது வந்து நீங்க அதனால ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணனும். அப்படினா சொல்ல முடியாது. சோ it is terminating. Next 1/5 பாருங்க. இதே ஃபார்மட்ல 5 is equal to 5 power 1 into 2 power 0. So it is terminating. Next half value என்ன அப்படினா 2 is equal to இங்க பாருங்க. இங்க எனக்கு என்னன்னா 2 மட்டும் இருக்கு. 2 எப்படி எடுத்து எழுதலாம்? 2 power 1 into like this problem. There is no 5, so 2 into 1.
So 2 power 1 into 5 power 0. So it is in the form of a power m into b. So 2 power m into 5 power n. Therefore it is terminating. Okay. So now I am going to solve the textbook problems. Textbook la first question la subdivision 6 ரொம்ப simple. இங்க நம்ம pile factorization பண்ணவே தேவையில்லை. டைரக்டா கொடுத்திருக்காங்க. Denominator is in the form of 2 power 3. இப்படி கொடுத்து இடையில இன்டைரக்டா இன்டு கொடுத்திருக்காங்க மீனிங் 2 power 3 into 5 power 2 கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப இது வந்து எனக்கு என்ன அப்படினா it is in the form of 2 power m into 5 power n. Therefore it is terminating. 6 by 15 ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். சேம் क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. சோ இந்த ப்ராப்ளத்தை நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. 17 by 8 சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கறேன். 17 18 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ ஜஸ்ட் the denominator is 8. எப்படி எடுத்து எழுதலாம்? 2 into 2 into 2. That means that is equal to 2 power 3 into 5 power 0. Even this is also no need to write, but just for your understanding only I am writing 2 power 3 into 5 power 0. So it is in the form of 2 power m into 5 power n. Therefore this is terminating. 15 by 1600. So இத நம்ம simplify பண்ணலாம். 5 table ல simplify பண்ணலாம். If we simplify என்ன கிடைக்கும் அப்படினா 3 5s are 15. Denominator ல 3 5s are 15 remaining, so 320 கிடைக்கும். Okay. So 320 நம்ம என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணனும். 320 is equal to 320 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ற பண்ண கிடைக்கும் பாருங்கப்பா. So actually you can write it as 32 into 10. 32 அப்படினா என்ன? 2 power 2 value 4, 2 power 3 value 8, 2 power 4 value 16, 2 power 5 value 32. So 2 power 5 into 10 எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 2 into 5. So அப்ப 320 we can express as 2 power 5 into 2 power இங்க ஒரு 1 இருக்கு. பவர்ல ஒண்ணா ஆட் பண்ணுவோம். a power m into a power n ஃபார்முலா யூஸ் பண்ணி. a power m plus n னா so 2 power 5 plus 1 value 2 power 6 into 5 power 1. So simplify பண்ண அப்புறம் என்ன அப்படினா இத பாத்தீங்க அப்படினா எனக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு. Therefore it is terminating. Next இந்த क्वेश्चन பாருங்க. இதே மாடல்ல வரதுதான். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Actually இங்க என்ன அப்படினா denominator is 2 power m 5 power n is given. But ஆனா 7 power 5 extra கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன இருக்கணும் அப்படினா the denominator should have only 2 and 5. But இங்க extra 7 இருக்கு. Therefore it is non-terminating but repeating. Okay. Next this one is divisible by 5 table. So we can write it as 7 5s are 35 and 10 5s are 50. So 7 by 10. So again 10 means 10 is equal to 2 into 5. So 2 power 1 into 5 power 1. Therefore this is terminating. Next this one is divisible by 7 table. So 11 by 30. So 30 is equal to 3 into 10. 3 into 10 means 3 into 2 into 5. Like this problem. Here we have 2 into 5, but along with 2 and 5 we have 3 also. Therefore this is non-terminating but repeating. Okay. Next last one is 64 by 455. You try to simplify this one, but we cannot simplify. So 455 the same model. 455 that is divisible by 5 table 91. Then 7 table 13 7s are 91. So again 13. So 1. So 455 we can write it as 5 into 7 into 13. So it cannot be written in the form of 2 power m into 5 power n எழுத முடியாது. So அதனால இது வந்து எனக்கு என்ன அப்படினா non terminating but repeating. லாஸ்ட் क्वेश्चन ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். क्वेश्चन தான் பார்க்க பெருசா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். 13 by 3125. 3125 ஃபர்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது நம்மளால. So 3125 ஃபேக்டரைசேஷன் பண்றேன். So 3125 பண்ணா என்ன வரும்னா 3125. ரொம்ப சிம்பிள். 5 எடுத்துக்கலாம். 6 5s are 30. ரிமைனிங் 1 னா 2 4 5s are 20. 6 5s are 30 remaining 1 so 12 right down 2 5s are 10 so 625 கிடைக்கும். 625 ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ். एक्चुअली எனக்கு என்ன வரும் பாருங்க நெக்ஸ்ட் 5 எடுப்போம். 5 எடுத்தா எனக்கு என்ன வரும் 125. நெக்ஸ்ட் 125 எப்படி எடுத்து எழுதலாம் 25 இது 5 கியூப். அப்ப இதுக்கான வேல்யூ என்னன்னா 125 is equal to 5 power 3. இங்க ஒரு 5 இருக்கு. 5 power 4 இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப என்ன வரும்னா 5 power 5.
அதாவது 5 பவர் 5 நீங்க 5 5 டைம்ஸ் எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, surely you will get 3125. So it can be written in the form of 5 power 5. Don't worry, don't think that there is no 2 power something, but here you can write it as 2 power 0. But அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. So இங்க நமக்கு இது என்ன அப்படினா this one is terminating. Okay, suppose இப்ப சில ஒரு டவுட்காக சொல்றேன். இப்ப டினாமினேட்டர்ல 1/2 power 2 into 5 power 2 கொடுத்திருக்காங்க. இதுவும் எனக்கு என்ன அப்படினா terminating தான். ஏன்னா இது m n வேற ஏதாவது நம்பரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்கேயும் பவர்ல 2 இருக்கு, இங்கேயும் 2 சேம் நம்பரா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. if denominator can be expressed in the form of 2 power something into 5 power something, then that is called terminating. otherwise it is non terminating. உங்க புக்ல என்னன்னா இந்த கண்டிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. indirecta q cannot be expressed in the form of 2 power m into 5 power m, non terminating but repeating னு கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா ரெண்டு கேसेस பிரிச்சு போட்டுருக்கேன். ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். Thank you.